அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வீர சிவாஜி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்து எல்லாத்துக்கும் பெரிய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மீடியா பீப்புள், பத்திரிகை நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்த அன்பு அண்ணன் கணேஷ் நாயக் அண்ணனுக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் யோசிச்சு ஒரு காம்போவை பாருங்கள், நான் யோகி பாபு, மொட்டை ராஜேந்திரன். கண்டிப்பாக நாங்களே ஆன் ஸ்க்ரீனில் இதை பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கும். இப்போ பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரையும் எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு படமாக, ரசிக்கும் படும்படியான படமாக ஒரு இருக்கும். அதுக்கு அவருக்கு நன்றி. அதே மாதிரி சுகுமாரனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவரை மாதிரியே எங்களையும் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காரு. அதுக்கு சுகுமாரனுக்கு ரொம்ப நன்றி. இன்று இசை வெளியீட்டு விழாவின் நாயகன் இமான் சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தொட்டதெல்லாம் பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் ரொம்ப வெரைட்டியாக மனசில் நிற்கிற மாதிரி அவ்வளோ அழகான பாடல் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த படத்துலையும் ரொம்ப அற்புதமான பாடல் கொடுத்த அவருக்கு நன்றி. அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்குமே நன்றி. யோகி பாபு நானும் ரொம்ப இதில் அவர் சொன்ன மாதிரி சுரேஷ் ரமேஷ் நீங்கள் ஆடு ஒன்று பார்த்துருப்பீங்க, சாக்லேட் ஆடு. ஸோ அந்த கேரக்டர் தான் நாங்கள் படத்தில் பண்ணியிருக்கோம். ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து அவ்வளோ நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணி, ஆன் ஸ்பாட்லேயே நிறைய பண்ணி, நிறைய விஷயங்கள் ரசிக்கும்படியான விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஹீரோ விக்ரம் பிரபு சார் கூட நடித்தது ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதில் ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணணும். எப்பவுமே நடிகர் திலகம் வீட்டிலேருந்து பிரபு சாரோ இல்லை சிவாஜி அப்பாவோ இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் பிரபு சார், இப்போ விக்ரம் பிரபு அவங்க நடித்தாலுமே அவங்க கூட நடிக்கிற நடிகர்கள் எப்படியும் அவங்க வீட்டு சாப்பாடு சாப்பிடுவாங்க. எப்படியும் அங்கேருந்து சோறு வந்துடும் நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். அது மாதிரி நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் நடித்தோம். எனக்கும் ஒரு ஆவல், எத்தனையோ கலைஞர்கள் வந்து அன்னை இல்லத்துலேருந்து வந்து சாப்பாடு சாப்பிட்ருக்காங்களே, நமக்கு அதில் ஒரு பருக்கு கிடச்சிடாதா அப்படின்ட்டு முதல் நாளே பிட்ட போட்டேன். பூஜை அன்னைக்கே சார் எப்போ ஷூட்டிங் நமக்கு என்ன மாதிரி ஃப்ரை ஐட்டம்லாம் வரும், ப்ரான், ஏன்னா அவ்வளோ ஸ்பெஷலாக செய்வாங்க வீட்டில் அம்மா அப்படின்லாம் சொல்லி வச்சுட்டு, அதே மாதிரி ஷூட்டிங்க்கும் வந்துடும். நானும் யோகி பாபும் எங்களுக்கு ஷார்ட்டை விட எப்போ அந்த சாப்பாடை கைப்பற்றுறதுன்றது மிகப்பெரிய ஒரு ஆவலாக இருப்போம். அதை ஆட்டோமேட்டிக்காக டைரக்டர் கைப்பற்றிட்டு போயிடுவார். எங்கெங்க வச்சிங்கன்னா இல்லைங்க டைரக்டர் முடிச்சிட்டாருங்கன்னு. அப்புறம் திரும்ப ஒரு வழியாக பார்த்தா அங்கிட்ட கேமராமேன் ஒரு பக்கம் கொஞ்சம் ஏர்லியாக போய் சாப்பிட்டு வந்துடுவாங்க. இப்படி டெய்லி வெறும் சட்டியவா நாங்கள் பார்த்துட்டு போவோம். பகுதி எரியும் எங்களுக்கு. எனக்கு ஒரு நாள் கூட கொஞ்சம் லேட்டாக இருந்தால் வச்சிருக்க வேண்டியதான். நாங்கள் ஒரு டப்பா ஓரமான இல்லைங்க அவங்க சாப்பிட்டாங்க. இப்படி இப்போ நாங்களும் வெறுத்துட்டோம். அப்புறம் ஒரு நாள் நைட்டை போயிட்டு ரெயினில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ வீட்டில் இருந்து மீன் குழம்பு, ப்ரான் பெப்பர், சிக்கன் பெப்பர் ஃப்ரை, சுறா புட்டு என்னென்னமோ வந்துருச்சு. நைட்டு 5 விடிய காலம் 6 மணி வரையும் ஷூட்டிங் போது அடிச்சு ஊற்றுது மழை. அப்போ வந்து பேக் பண்ணி எடுத்துட்டோம். சரி 2 மணிக்கு சாப்பிட்டோம்னா தூங்கிடுவோம். 5 மணிக்கு ஷூட்டிங் முடியுது. முடிச்ச உடனே ஃபுல் கட் போனோம்னா சாயங்காலம் 6 மணி வரையும் தூங்கலாம்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். எங்களுக்கு 2 மணிக்கு ஷார்ட்டை முடிச்சுட்டு திரும்ப ஹீரோவுக்கு போயிட்டாரு. நாங்களுக்கு அசந்து தூங்கிட்டோம். காலையில் எந்திரிச்சு பார்த்தோம் பேக்கப்பாக எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. சாப்பாடு அங்கே கேட்டால் முடிஞ்சு. இனி நமக்கு சாப்பாடு கிடைக்காது போல பிரபு சார் வீட்டில் இருந்து. கடைசி சாங் முடிஞ்ச அன்னைக்கு இத்தனை நாள் எவ்வளவு எதிர்பார்த்தோமோ அதை தாண்டி வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் இருந்து கொண்டாந்து 6 அமரை சாப்பிட்டு நான் வீட்டுக்கும் பக்கெட்டாக எடுத்துகிட்டு போனேன். அந்த அன்னைக்கு செட்டுக்கு வந்த எல்லா கேரையும் எடுத்துகிட்டு போனேன். அதில் மிஸ் பண்ண ஒரே ஆள் யோகி பாபு தான் அந்த சாப்பாடை மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு விக்ரம் பிரபு சாருக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் தாயாருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் இந்த இடத்துல. ஸோ இந்த விழா சிறப்பான விழா. இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக வரணும். தயாரிப்பாளருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. எப்பவுமே நீங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஸோ உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய பிளஸ்ஸிங்கில் இந்த படம் சிறப்பாக வரணும். தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ.